வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். நம்மள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு நிறைய வெற்றிகளை பார்க்கறோம். ஆனா இவ்ளோ சாதிச்ச பிறகும் ஏன் சில சமயம் மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் ஏற்படுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்களுக்கு எப்பவாது இப்படி தோணியிருக்கா? எல்லா இலக்குகளையும் அடைஞ்ச பிறகும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சோர்வு, இல்லனா நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தானா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த உணர்வு எங்கிருந்து தான் வருது? இதுக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். உங்க வாழ்க்கைய ஒரு அழகான மாலை மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க சாதனைகள், உங்க திறமைகள், உங்க உறவுகள், இது எல்லாமே அந்த மாலையில கோர்க்கப்பட்ட அழகான மணிகள். ஆனா அந்த மணிகளெல்லாம் ஒன்னா கோர்த்து அதுக்கு ஒரு வடிவத்தையும் ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கற அந்த நூல், அது எங்க? அந்த நூல் இல்லைன்னா மணிகளெல்லாம் சிதறே போயிடும் இல்லையா? இந்த மணிகள் சிதறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாம வாழ்ற இந்த நவீன கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிற ஒரு விதமான மாயை தான். இத புரிஞ்சுக்க ஒரு பழங்கால தத்துவத்தை எடுத்துக்கிட்டா ரொம்பவே உதவியா இருக்கும். பழங்கால நூல்கள்ல மாயான ஒரு வார்த்தை இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, எது உண்மையோ அது மறைக்கப்பட்டு பொய்மையான ஒண்ணு உண்மை மாதிரி தெரியறது. இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் உலகத்துல பதவி, சமூக அந்தஸ்து, மார்க்கெட் ஏற்ற இறக்கம்னு பல வடிவங்கள்ல இந்த மாயை நம்மள சுத்தி இருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் வேலையில நம்ம டைட்டில், சமூக அழுத்தம், ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் நம்ம மேல இருக்கிற ப்ரெஷர்னு நிலையே இல்லாத குழப்பமான விஷயங்கள். இன்னொரு பக்கம் ஒரு நிலையான நோக்கம், என்னைக்கும் மாறாத ஒரு ஆதாரம். அந்த ஆதாரம் தான் நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத நூல். அப்போ இந்த மாயையிலிருந்து வெளியே வந்து அந்த நூலை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பகுதி. ஒரு ஆஹா மோமெண்ட்னு சொல்லலாம். பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த மேற்கோள் தான் நம்மளோட மைய கருத்துக்கே ஆதாரம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரு மாலையில மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரே ஒரு நூல் மேலதான் கோர்க்கப்பட்டிருக்குன்னு அது சொல்லுது. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க தனியா இல்ல. உங்க திறமைகள், உங்க போராட்டங்கள், உங்க வெற்றிகள்னு எல்லாமே அந்த ஒற்றை நூலோட பிணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிக ஆழமான சக்தி வாய்ந்த உண்மை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்மளோட வேலையில இதை எப்படி பயன்படுத்துறது? முக்கியமா அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்றாங்களே, அந்த தகுதியற்றவன்கிற உணர்வுலேருந்து வெளியே வர இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு வேலையில முழுசா மூழ்கி போயிருக்கும்போது நேரம் போறதே தெரியாம, அப்போ உங்களுக்குள்ள இருந்து வர அந்த திறமை, அந்த ஐடியாஸ், அதெல்லாம் நிஜமாவே எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கீதை இத ரொம்ப அழகா விளக்குது. அந்த மூலம் தண்ணியோட சுவை மாதிரி. தண்ணியிலிருந்து அந்த சுவைய பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் அதோட சாரம். அதே மாதிரிதான் சூரியன், சந்திரன் கிட்ட இருக்கிற ஒளியும். அந்த ஒளிய அதுல இருந்து தனியா பிரிக்க முடியாது. அது அதோட இயல்பு. இப்ப பாருங்க, இதுதான் நம்ம விஷயத்துக்கு வருது. அந்த மூலம்தான் புத்திசாலிகளிடம் உள்ள புத்திசாலித்தனம். அதாவது உங்க திறமைங்கிறது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது இல்ல. அது அந்த பிரபஞ்சத்தோட மூலத்திலிருந்து உங்க வழியா வெளிப்படுற ஒரு பரிசு. இத நாம உணரும்போது நான்கிற அகங்காரத்தால வர்ற அழுத்தம் தானாவே காணாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம மேல இருக்கிற பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். இது நமக்கு எப்படி ஒரு விடுதலையும் புது ஆற்றலையும் தருதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு உண்மை 4 விதமான மனநிலையில இருக்கிறவங்களுக்கு 4 விதமா உதவுது. நீங்க மன அழுத்தத்துல, சோர்வுல இருந்தீங்கன்னா உங்க பாரத்தை இறக்கி வைக்கிறது உதவுது. லட்சியத்தோட ஓடிட்டு இருந்தீங்கன்னா உண்மையான செல்வத்தோட மூலத்தை காத்துது. அறிவை தேடுனா எல்லாத்துக்கும் அடிப்படையான ஞானத்தை கொடுக்குது. நீங்க ஏற்கனவே ஞான பாதையில இருந்தா நீங்க போற பாதை சரின்னு ஒரு உறுதிப்படுத்தலாமே இது. அதனாலதான் சொல்றேன், உங்க வெற்றி, தோல்வி எல்லாத்துக்கும் நீங்க தான் முழு பொறுப்புன்னு நினைச்சு இந்த உலகத்தோட பாரத்தை மொத்தமா உங்க தோள்ல சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்க தனியா இல்ல. நினைவுல வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சிட்டு இருக்கிறது நீங்க இல்ல, அந்த நூல்தான். இந்த எண்ணம் அகங்காரத்தால வர மன அழுத்தத்திலிருந்தும் பதட்டத்திலிருந்தும் நம்மள விடுவிக்கும். இறுதியாக உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. ஒரு நிமிஷம், உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வெளி அடையாளங்களை, உங்க பதவி, பணம், அந்தஸ்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா, அந்த அடையாளங்களுக்கு பின்னாடி உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கிற அந்த நூலை உங்களால உணர முடியுதா? யோசிச்சு பாருங்க. Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.